வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸசைஸ் 1.1ல் இது எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 7 அதில் செகண்ட் சப்டிவிஷன் என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி செட் ஏ, செட் பி அண்ட் செட் சி இந்த மூணோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். Set A, the set of all natural numbers less than 8. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லெஸ் தேன் 8 அப்படிங்கிறதுனால 1லேருந்து 7 வரைக்கும் எழுதணும். அண்ட் செட் பி, ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8 என்னங்கிறதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். 2, 3, 5, 7. 8க்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ்லாம் எது அப்படின்னா 2, 3, 5, 7. ஸோ ப்ரைம் நம்பர்னால் என்ன? நம்பர் 1ம் அண்ட் அதே நம்பரும் மட்டும்தான் டிவைட் ஆகணும். அந்த நம்பருக்கு பேர் தான் ப்ரைம் நம்பர். அப்படி இல்லைன்னா ஈஸியாக ஞாபகம் வைக்கணும்னா 1வது டேபிள்லேயும் அந்த நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 2 அப்படின்னா 2 அப்படிங்கிறது 1வது டேபிள்லேயும் 2 டேபிள்லேயும் மட்டும்தான் வரணும். இதை தவிர வேறு எந்த டேபிள்லேயும் 2 வந்துடக்கூடாது. அதுக்கு பேர் தான் ப்ரைம் நம்பர். 7 எடுத்துக்கோங்க, 1வது டேபிள்லேயும் 7வது டேபிள்லேயும் மட்டும்தான் வரும், வேறு எந்த டேபிள்லேயும் வராது. அதுக்கு பேர் தான் ப்ரைம் நம்பர், தமிழில் பகாயன். செட் சி, த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் தான் உண்டு, அது 2. ஸோ இப்போ இந்த மூணுக்கும் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும். அதில் பி மைனஸ் சி தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ பி மைனஸ் சினா என்ன அர்த்தம்? பி அண்ட் சியில் காமனாக இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணிக்கணும். அது போக அதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? பி இருக்குது. பியில் மிச்சம் இருக்க எலமெண்ட்ஸுக்கு பேர் தான் பி மைனஸ் சி. அப்போ 3, 5, 7 தான் பி மைனஸ் சி. இங்கே பாருங்கள், 3, 5, 7 தான் இந்த இருக்குது. 3, 5, 7 தான் பி மைனஸ் சி. இப்போ ஏ கிராஸ் பி மைனஸ் சி. இப்போ ஏல என்ன வேல்யூலாம் இருக்குது? 1லேருந்து 7 வரைக்கும் இருக்குது. பி மைனஸ் சியில் என்னெல்லாம் இருக்குது? 3, 5, 7 இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? முதல்ல இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை எடுத்துக்கணும் 1. அதை கொண்டு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டு கூடயா பேர் மேக் பண்ணணும், ஜோடி உருவாக்கணும். அப்போ 1,3, 1,5, 1,7. இப்போ ரெண்டாவது எலிமெண்ட்டை எடுக்கணும், பேர் மேக் பண்ணணும். அதே மாதிரி 2,3, 2,5, 2,7. இதே மாதிரி ஒவ்வொரு நம்பரை வச்சு ரிப்பீட் பண்ணணும். 7 வரைக்கும் நம்ம மேக் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் மேக் பண்ணிட்டாங்க. ஈக்குவேஷன் 1, தட் மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னங்கிறது என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்னன்னு பார்க்கணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஏ கிராஸ் பி. இங்கே இருக்குது பாருங்கள், ஏ கிராஸ் பி. ஸோ ஏயோட வேல்யூ ஏ கிராஸ் பி. ஏயோட வேல்யூ என்னன்னு தெரியும், 1லேருந்து 7 வரைக்கும். அண்ட் பியோட வேல்யூ என்னன்னு தெரியும், 2, 3, 5, 7. இப்போ ஏ கிராஸ் பின்னா என்ன அர்த்தம்? போன ஸ்டெப்பில் பண்ண மாதிரி தான். இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கணும், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டு கூடயா பேர் மேக் பண்ணணும். அப்போ 1,2, 1,3, 1,5, 1,7. இப்போ ரெண்டாவது எலிமெண்ட் எடுக்கணும், 2,2, 2,3, 2,5, 2,7. இப்போ 3 எடுக்கணும், 3,2, 3,3, 3,5, 3,7. ஸோ இதே மாதிரி 7 வரைக்கும் மேக் பண்ணணும். மேக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஏ கிராஸ் சி. ஏ மறுபடியும் 1லேருந்து 7 வரைக்கும் தான், சியோட வேல்யூ வந்து 2. அப்போது இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இது கூட பேர் மேக் பண்ணணும். இங்கே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது, 1,2. இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இது கூட பேர் 2,2, 3,2, 4,2, 5,2, 6,2, 7,2. ஸோ ஏ கிராஸ் சி வேல்யூ கொஞ்சம் ஈஸியாக வந்துடுச்சு. இனிமேல் தான் முக்கியமான விஷயம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? மைனஸ் வந்துருச்சு அப்படின்னாலே ரெண்டுலேயும் காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸை கட் பண்ணுங்கள். ஏ கிராஸ் பிலையும் ஏ கிராஸ் சிலையும் என்னென்ன வேல்யூலாம் காமனாக இருக்கோ இதை நான் இங்கே கட் பண்ணி காட்ட முடியாது, ஏன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஒரே ஸ்க்ரீனில் தெரியாது. ஸோ நான் சொல்கிற மாதிரி மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏ கிராஸ் பிலையும் இதெல்லாம் தான் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் சிலையும் இதெல்லாம் தான் ஏ கிராஸ் சி. காமனாக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஏ கிராஸ் பியில் எதெல்லாம் மிச்சம் இருக்குமோ அதுதான் ஆன்சர். தட்ஸ் ஆல். நான் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டேன், செஞ்சு பார்த்துட்டேன், ஆன்சர்ஸ் கரெக்டாக வந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.